அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். என்னை தெரியுமா என்று ஒரு பிரபலமான பழைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு, நீங்கள் கேட்டிருக்கலாம். நம்முடைய சன் லைஃப்பில் கூட அந்த பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்களேன், என்னை தெரியுமா அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே உள்ளூர இருக்கிற ஒரு ஏக்கம். தன்னுடைய அடையாளம், தான் யார் என்பதை முன்னிறுத்துவது. அதைத்தான் தன்னுடைய பல்வேறு திறமையின் வழியாக, ஆற்றலின் வழியாக, சொற்களின் வழியாக தன்னை நிரூபித்து கொள்ள மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். ஐடென்டிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்முடைய பர்சனாலிட்டி வேறாக இருக்கலாம். ஆனால் நான் வெளியிலே என்னவாக அடையாளப்படுத்தப்படுகிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே இந்த ஐடென்டிட்டிக்காக ஆசைப்படுகிற ஒரே ஒரு உயிரினம் மனிதன் தான். வேற எந்த மிருகமும் தான் யாரு அப்படின்னு தன்னை முன்னிறுத்தி காட்டுக்கொள்வதற்கு ஆசைப்படுவதே இல்லை. அது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான யானையாக இருந்தால் கூட அது பாட்டுக்கு கேஷுவலாக போகும், அது பாட்டுக்கு வருமே தவிர நம்மளை 4 பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜிம்மிக்ஸ்லாம் பண்ணுறது அப்படிம்பாங்களே, உலகத்தில் வேற எந்த உயிரினமும் ஜிம்மிக்ஸ் செய்வதில்லை. ஆனால் இதற்காகவே மனிதன் தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு மிக மிக சிறியவனாக போகிறான். ரொம்ப சிறியவனாக போகிறது யாரு அப்படின்னா, அதனால தான் நம்ம கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் ஓவரா சீன் போடாதரா அப்படிம்பாங்க. இந்த சீன் போடுவதுன்றது உண்மையிலேயே சீன் போடுவதல்ல, சின்ன புத்தி என்பதை வெளிப்படுத்தி கொள்வது. மிக உயர்ந்தவர்கள்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. வள்ளுவர் சொன்னார் பாருங்க, கொஞ்சம் ஹம்பிள் அண்ட் சிம்பிளாக இருப்பா, தானாகவே நீ சொர்க்கத்துக்கே போயிடலாம் தெரியுமா அப்படின்னார். உன்னை மனுஷங்க இல்லைப்பா, தெய்வங்கள் லிஸ்ட்டில் உன்னை வைப்பாங்கப்பா அப்படின்றார் வள்ளுவர். அடக்கமாக இரு, அடக்கம் அமரருள் உய்த்து விடும் அப்படின்னார். அது புலனடக்கமாக இருக்கலாம், மன அடக்கமாக இருக்கலாம், சொல்லில் இருக்கிற அடக்கமாக இருக்கலாம். ஆக மொத்தம் நீ யாருன்றதை ரொம்ப விதந்தோதி கொள்வதுன்னு தமிழ் இலக்கியத்தில் ஒரு வார்த்தை வரும். தன்னை விதந்தோதி கொள்ளாதவனைத்தான் இந்த உலகம் வியந்து பார்க்கிறது. ஆனால் தன்னை 4 பேர் ஒன்றுமில்ல அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். காலையில் காரை விட்டு இறங்கி அந்த முதலாளி அல்லது மேனேஜர், சீனியர் மேனேஜர் அவர் தன்னுடைய அறைக்கு போகிறப்போ யாராவது பார்த்து அவருக்கு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு வழியில் இருக்கிற அவர் கீழே வேலை செய்கிறவங்களாம் சொல்லணும், சொல்லி ஆகணும். அப்படி சில பேர் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. சில பேர் எவன்லாம் தனக்கு குட் மார்னிங் சொல்லலைன்றதெல்லாம் மைண்டில் வச்சுக்குவான். நான் வரேன், இவன் மட்டும் கவனிக்கிறதே இல்லையே, இவன் மட்டும் லேசாக தலையசைக்கிறானே, இவன் மட்டும் தனக்கு கும்பிடு போடுறது இல்லையே, இதெல்லாம் கணக்கு வைக்கிறவர்களெல்லாம் உண்டு. உண்மையான பெரிய மனுஷன் அப்படி நினைக்க மாட்டான். அந்த பார்ப்பா, நீ வந்தியா, நீ உன் வேலையை ஒழுங்காக பார்த்தியா, அதை முடிச்சுட்டு நீ போயிட்டியா, அப்படி அது போதும் எனக்கு. நான் சொல்கிற வேலையை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறியா, அது போதும் எனக்கு. நீ எந்த நிறுவனத்துக்காக உழைக்கிறையோ அந்த நிறுவனம் உனக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை நீ செவ்வனே செஞ்சா அதுவே போதும், நீ பாராட்டுக்குரியவன். ஹெச்ஆர் ரேட்டிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சோடு இருக்கிற மேலாளர்களும் உண்டு. ஆனால் சில பேர் சுலபமாக இந்த மாதிரியான வணக்கம் போடுவதற்கெல்லாம், என்ன கை ஒரு 45 செகண்டு உயரல, அவ்வளோதானே, ஒரு 45 டிகிரி தன்னுடைய கை உயரல அப்படின்ற காரணத்துக்காகவே இவனை நான் எப்படி கீழே இறக்கிறேன் பாருன்னு யோசிக்கிற அந்த மனம் இருக்கிறதே, அது தன்னை பற்றிய கணிப்பில் குறைவாக இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களையும் அப்படி கணிப்பார்கள். அக்பர் பெரிய பேரரசர், அவர்கிட்ட பீர்பால் அப்படின்னு ஒரு பெரிய அமைச்சர் ஒருவர் இருந்தார், மதியூகி, மிகுந்த புத்திசாலி. அமைச்சர்கள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள், இருக்க வேண்டும். இருக்கிறார்களான்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, என்னை வம்பில் மாட்டக்கூடாது. அந்த பீர்பால் கிட்டக்க அக்பர் ஒரு நாள் அமைச்சரவையிலே ஒரு கேள்வி கேட்கிறார். எழுத்தாப்புல எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் முன்பாகவும் அக்பர் பார்த்தார். அக்பர் பார்த்து விட்டு உடனே அன்றைக்கு ஏதோ நல்ல ஜாலி மூட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு மூடில் அவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் மதிப்பிடுவதாக இருந்தால் என்னை எவ்வளவு மதிப்பிடுவீர்கள் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கேட்குறார். ஒரு மந்திரி எழுந்தார், சுல்தான் இது என்ன கேள்வி? இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பிறக்கிற வரைக்கும் ஒரே ஒரு சூரியன் தான் இருந்தது,
நீங்கள் வந்து பிறந்த பிறகுதான் விண்ணில் ஒரு சூரியன் மண்ணில் ஒரு சூரியன் என்று வரலாறே மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னாரு. அப்பா, என்னம்மா ஜில்லுன்னு வைக்கிறாரு பாருங்க இந்த சம்மருக்கு. அவர் பிறகுற வரைக்கும் ஒரு சூரியனா, அக்பர் வந்து பிறந்த பிறகுதான் 2 சூரியன் ஆச்சான். அக்பர் பார்த்தார், சபாஷ், யாரங்கே, இவனுக்கு ஒரு வைரமாலை பரிசளியுங்கள் அப்படிங்கிறார். பக்கத்தில் இருந்தவர் பார்த்தார், ஓ, இன்னைக்கு இப்படிலாம் கூட பரிசு கிடைக்குமா, நாம மட்டும் என்ன சாதாரணமா அப்படின்னு அவர் எந்திரிச்சு, சுல்தான், உலகத்தில் 7 கடல்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இல்லை, 7 கடல்களும் உங்கள் முன்னால் ஒரு சாதாரண குளத்தை விட குறுகியது சுல்தான். உங்கள் மனதோடு ஒப்பிட்டால் கடல் கூட குளம் போன்றதுதான். அவ்வளவு பெரிய மனம் உங்களுக்கு அப்படின்னார். அக்பர் பார்த்தார், ஆஹா, யாரங்கே, இவருக்கு 2 வைரமாலை பரிசளியுங்கள் அப்படின்னார். எதிர்த்தாப்புல இருந்தவன் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான், இன்னைக்கு கொஞ்சமாக எதையாவது சொல்லி நம்ம கஜானாவையே காலி பண்ணிடலாம். பீர்பால் கிட்ட கேட்டார், என்ன பீர்பால், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. அவர் சொன்னார், சுல்தான், உங்களுக்கு மதிப்பிடுவதாக இருந்தால் நான் 10 செப்பு காசுக்கு மதிப்பிடுவேன் அப்படின்னார். எல்லாரும் அப்படியே விறுவிறுத்துட்டாங்க, ஏன்னா இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அக்பருக்கு கோபம் வந்தது. இடுப்பில் அந்த வார் தோல் பெல்ட்டு அதை கயற்றி அடிப்பதற்காக, யாரை பார்த்து என்ன சொன்னாய், 10 செப்பு காசா, நான் யார் தெரியுமா அப்படின்னார். அவர் ஒன்னே சொல்லிட்டார், அதை அவசரமாக இடுப்பில் கட்டுங்க, இடுப்பில் கட்டுங்க சுல்தான். நான் 10 செப்பு காசுன்னு உங்களுக்கு மதிப்பு சொன்னது கூட அது உங்கள் இடுப்பில் இருக்கிறதுனால தான். அதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மதிப்பு கூட இல்லை அப்படின்னார். பீர்பால், அருகே வாருங்கள், எனக்கு உண்மையை நீங்கள்தான் சொன்னீர்கள் அப்படின்னு அக்பர் அதை புரிந்து கொண்டார் அப்படின்னு அந்த கதை முடிகிறது. நாம் உண்மையில் எந்த வகையிலும் நமக்கென்று மதிப்பு இல்லை. பிறரிடத்தில் காட்டுகிற அன்பினாலும் அக்கறையினாலும் இந்த சமுதாயம் பார்த்து நமக்கு தருகிற மதிப்புதான் உண்மையான மதிப்பு. தன்னை முன்னிறுத்தாதீர்கள், அன்பையும் கருணையையும் சேவையையும் முன்னிறுத்துங்கள். நீங்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு உண்மையான வைரமாலை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.